கோவையில் நடந்த ஒரு பேட்டியின் போது மத்திய அரசுடைய நிதியமைச்சர் மதிப்புக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொய்யான ஒரு தகவலை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, வெப்பன்ஸ் வச்சிருக்கவங்க, அதாவது வெப்பன்ஸ்னா ஒரு ஊசி எடுக்கிறவங்க அல்லது தையல் தைக்கிறவங்க, அப்புறம் எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து வேலை செய்யறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து யாரும் கேட்டா விஸ்வகர்மா. விஸ்வகர்மா அப்படின்னா அந்த அம்மா ஒரு பார்ப்பனர் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. தயவு செய்து அவங்க யோசிக்கணும். விஸ்வகர்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு நெடிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதி பரம்பரை. நம்மளுடைய பரம்பரை என்பது சொல்லுவோம்னா மனு, மயா, துவாஸ்தா, விஸ்வன், சிப்பி, இந்த 5 பேர் தான் விஸ்வகர்மா. நமக்கு சில கோத்திரங்கள், சில அணுகுமுறைகள், சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்டு. அந்த சிருஷ்டிகர்த்தான் சொல்லக்கூடிய விஸ்வகர்மாவுடைய 5 பிள்ளைகள் தான் நம்ம. அது வந்து வரலாற்று புராணங்கள், இதிகாசங்கள், நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்று முறைகள் எல்லாவற்றிலும் நம்ம வரலாற்று தஞ்சை கோபுரமாகட்டும், இல்ல எத்தனை ஒரு கலை சிற்பங்களாகட்டும், ஒவ்வொரு ஒரு சுத்தியாகட்டும், எல்லாமே நம்மளுடைய வரலாற்றுகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சமுதாயம். அதை அழிக்கக்கூடிய அல்லது ஒழிக்கக்கூடிய வகையில 18 தொழில் செய்யக்கூடியவங்களும் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் பொய்யான ஒரு தகவலையும் ஒரு பேட்டியின் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளார். நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் 1000 முறை நாங்கள் விஸ்வகர்மா இல்லை என்று சொன்னாலும் எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை கோபுரத்தை பாருங்கள், அதனுடைய சிறப்பம்சத்தை பாருங்கள். இந்த கம்மாளருடைய உணர்வு என்ன, எங்களுடைய கலை அம்சம் என்ன என்பதை கண்டறியலாம். அது மட்டுமல்ல, நாங்கள் கம்மாளர் கூட்டம் என்பதை உன் கருத்தில் தாலி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த தாலியை வெறுத்துப்பார். அந்த தாலியில் சொல்லும் வர்ணாசிரம கொள்கை, யார் எந்த வர்ணாசிரமத்தில் எந்த தாலி அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூகம் தான் நாங்கள். அப்பேற்கின்ற ஒரு பெருமைக்கும் புகழுக்கும் உரிய என்னுடைய சமூகத்தை விஸ்வகர்மாவோ கிடையாது நாங்கள் என்று எங்களை இழிவுபடுத்துவது, அதிலும் அந்த 18 தொழில் செய்வர்களையும் தொடர்ந்து அவளுக்கு விஸ்வகர்மா ஒரு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தா விஸ்வகர்மா ஆயிட முடியுமா? 4 மாசம் ட்ரைனிங் கொடுத்தா நீ விஸ்வகர்மா ஆயிருவியா? உன்னை ஒளி பிடிக்க சொல்லுவது ஒரு ஆசாரி ஒளி பிடிக்க வித்தியாசம் தெரியும். சுத்தியல் பிடிக்கிற ஸ்டைல்ல சொல்லிடுவான் இவன் கம்மாள இல்லன்னு. இவன் கம்மாளனா கம்மாள இல்லன்னு சுத்தியல் பிடிக்கிற ஸ்டைல் தெரியும். இது வந்து பிறப்பால பிறந்த சமூகம், ரத்தத்தில் ஊறிய சமூகம், ரத்தத்திலே உணர்வோடு ஊறிய சமூகம் எங்களுடைய சமூகம். அப்பேற்பட்ட தொழிலை மழுங்கடிக்க வகையில இவன் விஸ்வகர்மா கிடையாது. அப்ப எதுக்கு தமிழ்நாட்டோட கெஜெட் பட்டியல் எங்களை விஸ்வகர்மா சொல்லி 62 பட்டியல்ல 62ல விஸ்வகர்மா யாருன்னா கல்லர், கண்ணர், தச்சர், அப்புறம் கல் தச்சர், அப்புறம் பொற்கொள்ளன், ஒரு 5 சமூகம், 5 பிரிவு சமூகம் கிடையாது. 5 பிரிவு செய்வதா இந்த விஸ்வகர்மான்னு சொல்லி சொல்றீங்க, விஸ்வ பிராமணன் யா சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய தகவல் அரசு விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அப்பாற்பட்டு எதிர்ப்பு ஒரு கருத்து. ஒரு மத்திய அரசாவுடைய அமைச்சரே ஒரு அரசு விதியில சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை தவறுதலா மக்கள் மத்தியில் எடுத்துரைக்காங்க. இது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், மன்னாரும் மன்னனா இருந்தாலும் சரி, நாடாரும் முதல்வனா இருந்தாலும் சரி, இந்த நாட்டை காப்பாளா இருந்தாலும் சரி, நாங்கள் செய்த சிலைக்கு மண்டியிட்டு மண்டி வர வேண்டிய நிலைமை வரும். என்னுடைய சிலைக்கு நீ கும்பிட்டாகணும். நீ கடவுள் இல்லங்க, அப்ப கோயில போய் சாமி கும்பிட சரியா? அதே ஒத்துக்குறோம். கோயில் தட்டு பூசாரி நாங்க செஞ்சு கொடுத்தது, அந்த தீபாவளி தட்டு நான் கம்மாளம் செஞ்சு கொடுத்தது, அந்த கட்சில சாமி யாருன்னு சொல்லக்கூடிய சமூகமே நாங்க தானே. கடவுள் என்ன கலர்ல இருப்பார் நான் தான் சொல்லுவேன். விஸ்வகர்மா எப்படி இருப்பான்னு சொல்லுவேன்.